என் பேர் வந்து முத்துலக்ஷ்மி. நான் வந்து ஒரு 10 மந்த்ஸா இங்க வந்து அகரம்ல வந்து மென்டாரா இருக்கேன். மென்டாரா அப்டின்னா, முதல்ல வந்து என்னன்னா, லைக் அவங்களுக்கு வந்து ஸ்டடீஸ்ல ஹெல்ப் பண்றதோ, அந்த மாதிரி இல்ல. இது வந்து ஆக்சுவலா பர்சனலா அவங்களுக்கு வந்து ஒரு அக்கா, இங்க வந்து மென்டார்ஸ் வந்து எப்படி கூப்பிடணும்னா, அக்கா, அண்ணா அப்படின்ற மாரி. அந்த மாரி தான். ஸோ ஸ்டடீஸ் ரிலேட்டடா அவங்க ஹெல்ப் பண்றோம். அது வந்து செகண்டரி. ஆனா முதல்ல என்ன அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட், மென்டல் சப்போர்ட். எங்கேயாச்சும் அவங்களுக்கு நெறைய இஷ்யூஸ் இருக்கும். காலேஜ்ல வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. வில்லேஜ்ல இருந்து இங்க வர்றதுனால. அந்த மாரி டைம்ல வந்து நமக்கு கால் பண்ணி பேசுறது, அவங்களோட ஒரு பிரதர், சிஸ்டர் அந்த மாரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இது. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. எங்களுக்குமே நாங்க தான் அவங்களுக்கு நெறைய சொல்லி தரோம் அப்படின்றத விட, நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இது வந்து ஒரு வின் வின் சிச்சுவேஷன் மாரி தான். நாங்க 2 பேரும் அவங்க கிட்ட இருந்து நாங்க நெறையா லேர்ன் பண்ணிக்கிற மாரி தான் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ எப்படின்னா, வீட்ல நம்ம ஒரு ஃபேமிலியா எப்படி உட்காந்து பேசுவோமோ, அதே மாரி தான் நாங்க வந்து ஹாஸ்டல் போவோம். எங்களுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் அவங்கள மீட் பண்ற அந்த மாரி சான்ஸ் கிடைக்கும். பேசுறது வந்து நாங்க எப்பப்பலாம் தோணுதோ அந்த மாரி அப்பலாம் கனெக்ட் பண்ணி பேசுவோங்க. ஆம், நெறைய நெறைய அனுபவங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் என் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து நெறைய அவங்க என்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டத விட, நான் தான் அவங்க கிட்ட இருந்து நெறைய கத்துக்கிட்டேன். ஹாஸ்டலுக்கு போவோங்க. மென்டாருக்கு மென்டீஸ் மட்டும்னு இல்ல. அங்க போனேன்னா எல்லா ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயும் நாங்க வந்து பேசுவோம். எல்லார்கிட்டயும் ரொம்ப ஜோவியலா பேசுவோம். ஒரு ஃபேமிலி மாரி அப்படியே ஒரு சர்க்கிள் இப்ப நாங்க எப்படி உட்கார்ந்துருக்கோமோ, அதே மாரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி, என்னோட லைஃப்ல விஷயங்கள் நடந்திருக்கும்ல, அத நான் சொல்லுவேன். அவங்களோட லைஃப்ல இருந்தத வந்து ஷேர் பண்ணுவோம். ஒரு அக்கா, அண்ணா அந்த மாரி தான். என் ஃபேமிலியோட நான் இருக்கிற பாண்டிங்க விட இவங்களோட இப்ப வந்து ரொம்ப டச்ல இருக்கோம். ரொம்ப க்ளோஸா இருக்கோம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல முடியும். அவங்களும் இப்ப பேசுவாங்க.